அதாவது எப்பவுமே தமிழ்நாடு அரசியல்ல பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்திலேருந்து நான் 67 சின்ன வயசுலேருந்து எலெக்ஷனை பார்க்குறேன். தமிழ்நாடு அரசியல்ல கள்ள ஓட்டு, வன்முறை, இந்த மாதிரி மோசடி, பணம் குடுக்குறது இதெல்லாம் 67ல இருந்தே இருக்கு. 67லிருந்து திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ, அப்பவே இந்த மாதிரி குறுக்கு வழி எல்லாம் இருந்தது. ஆனா இப்படிப்பட்ட குறுக்கு வழி இருந்தும், அதையெல்லாம் மீறி மக்கள் செல்வாக்கோட ஜெயிச்சதுல எம்ஜிஆர் வந்து 70ல ஆரம்பிச்சு வச்சு இதே கள்ள ஓட்டு போட்டாங்க. இங்க திண்டுக்கல் இடைத்தேர்தல் இதே வன்முறை பண்ணாங்க. அப்போ ஆளுங்கட்சி இது எல்லாத்தையும் மீறி தான் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அந்த 10 வருடமும் அவருடைய செல்வாக்கு உச்சத்தில் இருந்ததுனால இந்த இதெல்லாம் அடிபட்டு போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதா வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். அப்போ திமுக தான் அதுக்கு காரணம்னு அப்போ பேசப்பட்டது. ஒட்டுமொத்த மக்களும் திமுகவை புறக்கணித்தார்கள். 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க 1991. அப்பவும் கள்ள ஓட்டு இருந்தது, அப்பவும் வன்முறை இருந்தது. அதெல்லாம் மீறி அந்த அலையில அவங்க ஜெயிச்சாங்க. அதனால அதுக்கப்புறம் ஜெயலலிதா கடைசி வரை இந்த திமுகங்கிறவங்களை வந்து எதிர்த்து இவங்க செஞ்ச தில்லுமுள்ளெல்லாம் கடந்து தான் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு எப்போவுமே அதுக்கப்புறம் திமுக எப்போ இந்த மிகப்பெரிய தலைவர்கள் ஒரு பெரிய அலை அது இல்லைன்னா தான் திமுக ஜெயிச்சு. அதன் மாதிரி இந்த 71லலாம் ஜெயிச்சதுல வந்து பெரிய தலைவர்கள் இல்லை, எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் எதுவும் இல்லை அதிமுக. அதனால அலை எதுவுமே பெருசாக இல்லை. அப்போ தான் இவங்க வந்தாங்க. இவங்க வந்ததுக்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2021 வந்ததுக்கெல்லாம் மக்கள் செல்வாக்குங்கிறது இல்லவே இல்லை. எப்போவுமே குறுக்கு வழி. இப்போ சார் ஒரு 21ல் இருந்த ஓட்டு இதை விட வாக்காளர் எண்ணிக்கையை விட 75 லட்சத்தை குறைச்சிட்டாங்க. 5,73,00,000 பேர். 75 லட்சம் வந்து போலி வாக்காளர். அப்படி ஆளுங்களே இல்லை. நீங்கள் அப்படி தான் கணக்கெடுக்கணும். செத்தவங்க, இடம் மாறினவங்க, இவங்க தான் 75 லட்சம் பேர் இருந்தது. ஆனால் நீங்கள் இப்போ போய் நீங்கள் 2021 கணக்கை எடுத்து பாருங்கள். ஓட்ஸ் போல்டில் இந்த 75 லட்சத்தில் எவ்வளோ ஓட்டு வந்து போலாயிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 50 to 60% ஓட்டு இந்த செத்தவங்க ஓட்டு, இந்த ஓட்டெல்லாம் போலாயிரும். இதை எதிர்த்து இது பண்ணக்கூடிய இது வந்து ஜெயலலிதா மட்டும்தான் அதை பண்ணு. அவங்களுக்கு இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல.